கழனி புளிச்சாறு தாளிக்க போகிறோங்க. கழனி புளிச்சாறுக்குன்னா பழைய கால முறைப்படி. அது எப்படின்னா, நம்ம கழனி தண்ணி எடுத்து வச்சு அதில் புளி ஊற போட்டு வெங்காயத்தை ரவுண்டாக இந்த மாதிரி நறுக்கக்கூடாது, தாளிக்கிறதுக்கு மாதிரி நறுக்காமல் ரவுண்டாக நறுக்கி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் இதுக்கு போடணும். பெருங்காயம், மஞ்சத்தூள். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம். வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறோம், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், போட்டு இந்த பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, பாருங்கப்பா. இந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். பாருங்க, கருவேப்பிலை நல்லா பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டோமா, அதையும் ஒரு கிண்டி கிண்டிக்கணும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இது நல்லா கிண்டிக்கிறோம். நல்லா வதங்குது. இது வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்ற போகிறோம்ப்பா. இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்க, இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். இது கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் சாப்பாடுக்கு கழனி புளிச்சாறு வச்சுட்டோம், சாதம் வச்சுட்டோம். நீ அதுக்கடுத்து என்ன வைக்கிறது, தொட்டுக்கிற வெஞ்சனம்லாம் என்ன வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம புளிச்சாறு வச்சுருக்கோமா, அதுக்கு தொட்டுக்கிற காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். வேகப்பட்டு எடுத்து வச்சுருக்கோம். 65க்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், கடலை மாவு, பச்சரிசி மாவு, இது சிக்கன் பொடி, தேவையான அளவு உப்பு. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால். இது வந்து தனி மிளகாத்தூள். இப்போ எல்லாம் போட்டு பெரட்டி எடுத்து வச்சு பொரிக்க போகிறோம். வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம போட்டு பெரட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் சட்டி வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போ 65க்கு பொரியுது நல்லா. அதுவே பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம கழனி புளிச்சாறு வச்சது சார். வாங்க, கழனி புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து வத்தவும் செஞ்சுருக்கு. இவ்வளோதான், இது சிம்பிளான வேலை தான். அந்த வேலை இது எடுத்து நம்ம கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கழனி புளிச்சாறுலாம் ரெடி பண்ணிட்டோம்.
கொதிச்சிருச்சு, இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் 65 நல்லா பொரித்து எடுத்துட்டோம். அப்படியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது பார்க்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.